எஸ், ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்னது அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து இருக்கிறது என்னதுன்னா, பொசிஷனிங்க்கு அப்புறம் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். அப்போ அதில் ஃப்ளெக்ஸ்னா என்ன, மெயின் ஆக்சிஸ்னா என்ன, கிராஸ் ஆக்சிஸ்னா என்ன, அதில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கு. சரி, அப்போ அதெல்லாம் என்னன்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் இஸ் அ ஷார்ட் ஃபார் ஃப்ளெக்சிபிள் பாக்ஸ் லேஅவுட். ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்கிற லேஅவுட்டை தான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னு சொல்றோம். இட் இஸ் அ சிஎஸ்எஸ் லேஅவுட் மாடல் தட் சிம்பிளிஃபைஸ் கிரியேட்டிங் காம்ப்ளெக்ஸ் லேஅவுட். இப்போ நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றதுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டிசைன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒன்று, நீங்கள் காம்ப்ளெக்ஸான லேஅவுட்டை கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வச்சு. இன்னைக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். நாளைக்கு ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு வரேன், அதை பண்ணிடலாம். ரைட்டா? சரி. It provides a flexible way to align elements and distribute space within a container element. சரி, இந்த கண்டெய்னர், ஒரு கண்டெய்னருக்குள்ள, அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு எலமெண்ட் என்ன மாதிரி லேஅவுட், அதாவது அலைன் ஆகணும், அதோட ஸ்பேஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், அப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மளே கொடுத்துக்கலாம். லைக் எப்படின்னா, இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற எலமெண்ட் ஸ்பேஸ் வந்து இப்படி எடுத்துக்கணுமா, ஒரு மூணு எலமெண்ட் இருக்குன்னா ஒன்று இப்படி எடுத்துக்கும், இன்னொன்று இப்படி எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிதானா? ஒத்திடுறேன். ஸோ ஒவ்வொரு சைஸில் இருக்குது, ஒரே ரோலாக இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரிலாம் என்ன பண்ண முடியும் என்னால். இந்த மாதிரி ஒரு லேஅவுட்டு கூட எடுத்துகிட்டு வர முடியும். லைக் இதில் ஒரு சர்ச் பாக்ஸு, இதில் ஒரு பட்டனு, இதில் ஒரு இமேஜு, இந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேஅவுட்டை என்னால் கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ண முடியும் எதுனா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வச்சு. அதான் இன்னைக்கு பார்ப்போம். ரைட்? The flex box layout model is bidirectional. This means you can either arrange your elements in rows, columns or both. அப்போ இது என்னன்னா பை டிரெக்ஷன்லாம் நம்ம எலமெண்ட்டை ஒன்று ரோவில் அலைன் பண்ணலாம். ரோன்னா இந்த டிரெக்ஷன், சரியா? அப்படி இல்லைன்னா நீங்கள் காலமாகவும் அலைன் பண்ணலாம். காலமாக எப்படி அலைன் பண்ணுவீங்க அப்படின்னா, அது இப்படி இந்த மாதிரி இப்படியும் நீங்கள் அலைன் பண்ணலாம், கீழே கீழே. சரியா? இந்த மாதிரி எப்படி அலைன் பண்ணுவீங்க? இது காலம். சரியா? இந்த மாதிரி பண்றதுக்கு பேரு காலம் சொல்லுது. இதுதான் பை டைரக்ஷன். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டையும் சேர்த்து கூட பண்ண முடியும் உங்களால், அப்படின்றதான் இங்கே பார்க்க. சரி, உங்களுக்கு புரியுதா? இல்லை இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இதில் ஒன்று இருக்குது, இது என்னோட ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துருக்கிறேன், இது பின்னாடி பார்க்க போகிறோம். புரியுது. சரி, ஓகே, ரைட். சரி, அப்போ நம்ம இந்த ஃப்ளெக்ஸ்னா என்னது அப்படின்னா, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு சிஎஸ்எஸ்ல. டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி ஒன்று ஃப்ளெக்ஸு, இன்னொன்று இன்லைன் ஃப்ளெக்ஸ். சரி, இந்த ரெண்டு கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, டிஸ்பிளே கிரிட்டுலாம் இருக்கு. கிரிட்டு நாளைக்கு பார்ப்போம். ஃப்ளெக்ஸு, இன்லைன் ஃப்ளெக்ஸுன்னு சொல்லி இந்த ரெண்டு இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ளெக்ஸ்லேயும். சரியா? அப்போ இந்த ஃப்ளெக்ஸுக்கும் இன்லைன் ஃப்ளெக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, என்ன பண்ணலாம், நம்ம டைரெக்டாக இங்கே கிரியேட் பண்ணிடுவோமா? சரி, இன்னைக்கு அபிராமியும் நீங்கள் புஷ் பண்ணியிருக்கீங்க, பார்க்க முடியுது என்னால். நீங்கள் ஏதோ ஒன்று குரூப்பில் கேட்டிருந்தீங்க, என்னென்னா கிட்டில் நீங்கள் ஏன் ஏதோ ஒன்று புஷ் பண்ண முடியலையா, இல்லை ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், அட்ரிபியூட் செலக்டர் இல்லை சார். அந்த நோட்ஸ் நீங்க
நோட்ஸ் நீங்க போடுவீங்கல்ல சார் எப்பவும்? ஓ, அதுக்கு. நோட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் இல்லையா அதுல? ம். ஆமா சார். attribute செலக்டர் இந்த டே 1 2 இதானே சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ். டே 2. ஆ. ஆமா சார். இவ்வளவுதான் சார் இருக்கு. இன்னும் நெறையா வந்துச்சே. attribute ஓகே, நான் செகண்ட் டேல இருந்த கண்டென்ட்டை நான் போடாம விட்டுருக்கேன். சரி, ஆட் பண்ணிடுறேன். ம். நான் இந்த இமேஜை தூக்கிட்டு ஆ. ஃபைனல் இமேஜை போட்டுருக்கேன். சரி, ஓகே சார். done. சரி, அப்போ இன்னைக்கு இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடலாமா? டே 6 ரைட். அதில் ஃப்ளெக்ஸ் டாட் HTML அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். சரியா? இதில் ஒரு ஸ்டைல் ஒன்று ஆட் பண்ணணும். அப்போ நியூ ஃபைல் ஒன்று போடுறேன். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் டாட் HTML ஃபைல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிப்போம். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஓகே, சரி. இன்னொன்று ஹெட்டில் நமக்கு இன்னும் ஒன்று என்ன வேணும்னா அந்த லிங்க் பண்ணியிருக்கோம்னா லிங்க் சிஎஸ்எஸ். சரி, ஏதோ சேவ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகே, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். சரி, நான் ஃபைலை சேவ் பண்ணாமல் விட்டதுனால சேவ் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம், அது நேற்றைய ஃபைல். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டிவ் வைக்க போகிறேன். இந்த டிவ்வில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கிறேன். சரியா? இதுக்குள்ள ஒரு 3 டிவ் கிரியேட் பண்ண போகிறேன். டிவ் *3 தானே, தப்பாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு 3 டிவ், நான் ஒரு 4 கூட கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? டிவ் பாக்ஸ் 1, பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4. சரி, சரி. இந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் கொடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஐட்டம்ஸும் கொடுக்க. ஐட்டம் ஏன்னா ஒன்று ஒரு இதில் ஒரு வேலிடான பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதனால தான் இங்கே ஐட்டம் நான் கொடுத்துருக்கேன். சரி, இந்த இதில் சிஎஸ்எஸ்ல நீங்கள் இதை ரன் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணிடுவோமா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சார், ஓகே, இந்த மாதிரி இருக்கு. பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4 சொல்லிட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்க இந்த ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பாக்ஸ் மாதிரியே இதை டிசைன் பண்ணிடலாம். சரியா? ஒன்று ஐட்டம் அப்படின்றதுக்கு வித்து ஒரு 100 பிக்சல், ஹைட்டு ஒரு 100 பிக்சல்,
சரியா? பேடிங் கொஞ்சம் கொடுக்கலாம். பேடிங் ஒரு 10 பிக்சல் தர்றேன். பார்டர் 2 1 10 பிக்சல். சாலிட் கிரே சேவ் பண்ணிட்டேன். போய் பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கு. சரி, ஹைட்டு சரி ஓகே. ஹைட்டு வேணா கம்மி பண்ணா பண்ணிப்போம். ஹைட்டு 100 பிக்சல் பதிலாக ஒரு 80 பிக்சல் தர்றேன். அப்புறம் அந்த கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது வச்சிருந்தோமா, அந்த கண்டெய்னர்ன்ற டிவுக்கு நம்ம ஒரு பார்டர் கொடுத்தோம். 2 பிக்சல் சாலிட் பிளாக். இந்த மாதிரி இருக்கு. சரியா? இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, என்ன ஆர்டர்ல நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேனோ, எலமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேனோ அந்த ஆர்டர்ல இருக்கு. கரெக்டா? கரெக்ட் தானே? சரி ஓகே. அப்போ நான் இங்க இன்னும் ஒன்று பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். பட்டன் சரி, கிளிக் பண்ணி இங்கேயும் ஒன்று கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இந்த மாதிரி இருக்கு. ரைட்டா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கண்டெய்னர்னு ஒருத்தன் இருக்கான்ல, இவனுக்கு வெறுமனே ஒன்னே ஒன்று பண்ண போறேன். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி இருக்கு? ஒரே ரோக்கு வந்துட்டா 1 2 3 4. அப்போ ஃப்ளெக்ஸ்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரோ மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் ஜென்ரேட் ஆயிரும். நீங்க ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ரோவா மாறிடும். ஒன்று, இந்த ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸான கண்டெய்னர், நம்ம ஒரு கண்டெய்னரை ஃப்ளெக்ஸாக மாற்றிட்டோம்னா அது ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அல்லது ஃப்ளெக்ஸ் பாக்ஸு. அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஐட்டம். இப்போ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே என்ன ஆகிரும்னா ரோவில் போய் உட்காந்துரும். ஒரே ரோவில் போய் உட்காந்துரும். ஒன்று. இப்போ இப்படி பண்ணிட்டோம். சரி, இது இன்லைன் ஃப்ளெக்ஸாக மாற்றிடும். inline flex. இப்போ பாத்தீங்களா என்ன நடந்திருக்கு? இப்போ என்ன நடந்திருக்கு? டிஃபரன்ஸ் ஏதாவது தெரியுதா? இன்லைனா மாறி இருக்கு. அதாவது இது ஒரு டிவ், கரெக்டா? இந்த டிவ் இவன் வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். நம்ம இவனை இன்லைன் ஃப்ளெக்ஸா மாத்திட்டோம்னா இவனே ஒரு இன்லைன் எலமெண்டாவும் மாறிடுவான். அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டும் ஃப்ளெக்ஸா மாறிடும். இதுதான் டிஃபரன்ஸ். புரியுதா? என்ன இந்த டிஃபரன்ஸ்? என்ன ஃப்ளெக்ஸ்னா என்ன, இன்லைன் ஃப்ளெக்ஸ்னா என்னன்னு தெரியுதா? டிவ் வந்து ஒரு பிளாக் எலமெண்ட். அந்த பிளாக் எலமெண்ட்டை இன்லைன் எலமெண்டா மாத்திரும். இன்லைன் எலமெண்டா மாத்துறதுனால இந்த பட்டன் இருக்கிற லைன்லயே இந்த டிவ் வந்துடுறாரு. கண்டெய்னர்ன்ற கிளாஸ் நேம் இருக்கிற டிவ் உள்ள இருக்கிறவங்க ஆஸ் யூஸ்வல், ஏன்னா அது ஒரு ஃப்ளெக்ஸ்ன்றதுனால ஃப்ளெக்ஸ் ஐட்டமா மாறிடுறாங்க. ஸோ எல்லாரும் ஒரே ரோல உட்காந்துடுறாங்க. புரியுதா? ஓகே, அபிராமி உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். சரி, அப்போ இப்போதைக்கு நம்ம இவனை நீங்க ஃப்ளெக்ஸு இன்லைன் ஃப்ளெக்ஸு இவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸ். சரி, நம்ம இப்போ ஃப்ளெக்ஸ்னே வச்சுப்போம். சரியா?
ஒன்று. ஃப்ளெக்ஸ்ன்னு வச்சோம்னா இவன் ரோல இருக்கான். சரி, எனக்கு ரோல வேண்டாம், எனக்கு காலம்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலமா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்னு ஒரு இருக்கு. இதை நீங்க காலம்னு கொடுத்துட்டீங்கன்னா காலம் மாதிரி ப்ரோ போகும். ஒரே ஒரு டவுட்டா? ஆ இல்ல ப்ரோ, இப்போ என்னன்னா, இப்போ அந்த பட்டன்ங்கிறது வந்து அது பிளாக் தானே? சாரி, அது வந்து இன்லைன். சாரி. ம் ஓகே ஓகே. ஓகே தானே. சரி சரி. இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்றது காலம். சரியா? அப்போ காலம்னா எப்படி வந்துடும்? நம்ம இங்க பார்த்தோம்ல, இந்த மாதிரி வந்துடும். இதுனா காலம் டைரக்ஷன், இதுனா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்ல ரோன்னு கொடுத்தீங்கன்னா ரோவா மாறிடும். இப்போ நான் காலம்னு கொடுத்துட்டேன். டிஃபால்ட்டாக ஃப்ளெக்ஸுன்னு ஒரு கண்டெய்னரை மாற்றிட்டீங்கன்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் என்ன தான்? ரோ தான். நீங்கள் அதை மாற்றணுன்னா காலமாக மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் இப்படி எக்ஸ்பிளிசிட்டாகவும் ரோன்னு சொல்லி மாற்றினீங்கன்னா இப்போ ரோவுக்கு மாறிடும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுதான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனில். சரி, இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனில் இன்னொன்று இருக்குது, ரோ ரிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ ரோ ரிவர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? பாக்ஸ் எல்லாம் ரிவர்ஸில் போயிடும். 4 3 2 1 அப்படியே ரிவர்ஸில் மாறிடும். இங்கே இருந்தது அப்படியே இப்படி ரிவர்ஸில் மாறிடும். இதுதான் ரிவர்ஸ். ரைட்டா? இப்போ அதுல நம்பர் நம்ம 1 2 3 4ன்னு இருக்கிறதுனால அது மாறுச்சு. மாறலன்னா என்ன சார் ஆகும்? அது டிஃபால்ட்டாவே அது 1 2 3ன்னு அது இருக்கிறதுனால மாறிச்சா? எனக்கு புரியல. பெரியது. அதாவது இல்ல நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நம்பர் போட்டு வச்சிருக்கேன் 1 2 3ன்னு. இல்லன்னா அது நம்பர் தன்னால மாறிடும். நம்பர் போடலனாலும் அப்படிதான் மாறும். இதோட பிஹேவியர் இப்படிதான் இருக்கும். நம்பர் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்போ இதே இதை நீங்கள் இப்போ காலம்னு மாற்றி பார்த்தோம். இப்போ காலம் ரிவர்ஸ்ன்னு கொடுத்தோம்னா அப்படியே இதுலயே ஆப்போசிட்டாக மாறிடும். அவ்வளோதான். சரியா? அப்போ இதுதான் என்னதுன்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். சரி, அப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் பார்த்துட்டோம். இதில் இன்னும் ஒன்று இருக்குது. இதில் நம்ம ஒன்று படிக்க வேண்டியது இருக்குது. ஃப்ளெக்ஸு ரோவாக இருந்துச்சுன்னா இப்படி இருக்க ஆக்சிஸ்க்கு பேர், இந்த டைரக்ஷனுக்கு பேர் மெயின் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். மெயின் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃப்ளெக்ஸு ரோன்னு கொடுத்தோம்னா ஃப்ளெக்ஸு, அதாவது ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோன்னு இருக்குதுன்னா அதோட மெயின் ஆக்சிஸ் ஹரிசாண்டல், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் தான் அதோட மெயின் ஆக்சிஸ். ரைட்டா? சரி, இப்படி இருக்கிற அந்த ஒய் ஆக்சிஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா இதை கிராஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே எடுத்துட்டு வந்துட்டா இது மெயின் ஆக்சிஸ். இது வந்து இப்படி இந்த டைரக்ஷன் வந்து கிராஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். கிராஸ் ஆக்சிஸ். சரி, அப்போ இது ஏன் இப்போ படிக்கிறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்படி இருக்கிறதுக்கு பேர் என்னது? கிராஸ் ஆக்சிஸ். சரி, ஒன்று இது இப்படி பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி பார்த்தோம்னா
இங்க இவன் மெயின் ஆக்சிஸ். நான் இங்க போட்டு வச்சுக்கிறேன். நான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்றேன், எதனால இப்படி பிஹேவியர் மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ் ஏன் படிக்கிறோன்றத சொல்றேன். இந்த டைரக்ஷன்ல போறவன் கிராஸ் ஆக்சிஸ், கிராஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். இது யாருன்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்னு இருக்கிற ஒருத்தருக்கு, காலம்னு ஒரு இருந்தாரு அப்படின்னா இவருக்கு ஆக்சிஸ் வந்து கிராஸ் ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டலாகவும் மெயின் ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கலாகவும். இதே இது ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவா இருந்தால் மெயின் ஆக்சிஸ் ஹரிசாண்டலாகவும் கிராஸ் ஆக்சிஸ் வெர்டிக்கலாகவும். இப்போ இது ஏன் படிக்கிறோம் அப்படின்றத இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் வச்சு நம்ம ரோ வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ரோ வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலம் போதும். இப்போ ரோ போட்டாச்சு. ரோ போட்டோம்னா இப்போ நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ரோ டைரக்ஷனில் இருக்கும் ஒன்று. சரியா? இப்போ அடுத்ததா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஜஸ்டிஃபை இங்க செமிகோலன் போடாதுன்னா சரி, ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரி, இதுல சென்டர்னு ஒன்று இருக்கு. இப்போ சென்டர்னா என்னது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது சென்டர்ல உட்காந்துருக்கு. தெரியுதா? இந்த இது கொஞ்சம் இதுக்கு பேடிங் கொடுத்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் அந்த பேடிங்கை கொடுத்தோம். பேடிங் ஒரு 1% தர்றேன். தெரியுதா? பேடிங் கொடுத்ததுனால அது வந்துட்டு சென்டர்ல வந்து உட்காருது. எங்க சென்டர்ல வருது? இந்த இடத்துல ரோல சென்டரா வந்து உட்காரு. ரோ டைரக்ஷன்ல சென்டரா உட்காரு. அதாவது இப்படி சென்டர்ல உட்காருது. இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேடிங் கொடுத்ததுனால அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, இல்லைன்னா ஸ்பேஸே இல்லாமல் இருக்கும். இப்படி ரோ டைரக்ஷன்ல சென்டராக உட்காரு. இந்த உட்காந்துருக்கா இந்த மாதிரி உட்காரு. சரி, அப்போ இதே போல நிறைய இருக்குது. என்னதெல்லாம் இருக்கு? ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் இருக்கு, ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்கு. ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னா என்னது அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் அலைன் ஆகும். தெரியுதா? ஃப்ளெக்ஸோட ஸ்டார்டிங் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, அதான் லெஃப்ட் சைடில் அலைன் ஆகுது. அதாவது இப்படி போயிடும். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே போயிடும். இது லெஃப்ட்னு ஒன்று இருக்கு, லெஃப்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்ட் எண்டு லெஃப்ட். ஃப்ளெக்ஸ் எண்டு கொடுத்தீங்கன்னா இங்கே போயிடும், இந்த இடத்துக்கு போயிடும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ளெக்ஸ் எண்டு கொடுப்போம். கொடுத்தோம்னா எண்டுக்கு போயிடும். சரி, அப்போ அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் நிறைய இருக்கு. என்னதெல்லாம் இருக்குன்ட்டு இது ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்பேஸ் பிட்வீன் எல்லாமே இருக்கு. பார்க்கலாம். ஸ்பேஸ் அரவுண்ட்னா என்ன ஆகும்னா இது சுத்தியும் ஸ்பேஸ் கிடைக்கும். கிடைச்சிருக்கா? அதாவது இந்த சைட்லயும் ஸ்பேஸ் இருக்கு, இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கு, இங்க ரெண்டுக்கும் லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஸ்பேஸ் கிடைக்கும். அதான் ஸ்பேஸ் அரவுண்ட். இந்த மாதிரி உட்காரும். இப்படி உட்காருது.
இந்த மாதிரி போகுது. இந்த மாதிரி ஸ்பேஸ், இங்கேயும் ஸ்பேஸ், இங்கேயும் ஸ்பேஸ், இங்கே எல்லா சைடும் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்தோம், கரெக்டா? அப்போ ஸ்பேஸ் அரௌண்ட் பார்த்தா ஸ்பேஸ் பிட்வீன் கொடுப்போம். ஸ்பேஸ் பிட்வீன்னா இதுக்கு இடைப்பட்ட இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ இந்த இந்த ஸ்டார்டிங்ல ஸ்பேஸ் இருக்காது. இந்த ஸ்பேஸ் ஏன் இருக்குன்னா நம்ம அந்த இதை நான் எடுத்து விட்டுறேன். பேடிங் கொடுத்துக்கோங்கள, பேடிங் எடுத்துக்கிட்டோம்னா சரி, பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸ் இருக்குதா? ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தோம்னா இடைப்பட்ட இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ ஸ்பேஸ் அரௌண்ட் ஒரு டைம் பார்த்தோம் பாருங்க, இங்கேயும் ஸ்பேஸ் கிடைக்கும், இந்த சைட்லயும் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ இந்த சைட்ல இதுக்கும் ஸ்பேஸ் இருக்கும், இதுக்கான ஸ்பேஸ் இந்த சைட்ல உட்காந்துருக்கும். அப்படிதான் கிடைக்கும். நம்ம இங்க பார்த்தோம்னா அந்த மாதிரி ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தோம்னா இங்க இது போயிடும், அந்த இந்த கேப் மட்டும் இப்படி இருக்கும். அந்த ஈவன் எல்லாத்துக்கும் இடையில அந்த ஸ்பேஸ் இருக்கும், இப்படி இருக்கும். இந்த மாதிரி பிஹேவ். சரி, அப்போ அடுத்ததா ஸ்பேஸ் ஈவன்லி. இப்போ ஸ்பேஸ் ஈவன்னா நீங்க ஸ்பேஸ் அரௌண்டுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இங்க இருக்கிற ஸ்பேஸும் இங்க இருக்கிற ஸ்பேஸும் ஈக்குவலா இருக்கும். அதாவது இதுக்கு இடைப்பட்ட ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல, அதாவது ஸ்பேஸ் அரௌண்ட்னா எப்படி இருக்குன்னா, இதுக்கு இடையிலையும் ஒரு ஸ்பேஸ், அதாவது இப்படி இருக்குமா, அதாவது ஒரு லைன் போட்டா உங்களுக்கு இட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்பேஸ் அரௌண்ட் என்ன இருக்குன்னா, இப்படி ஒரு கோடு இருக்குன்னா இந்த ஸ்பேஸும் சேர்ந்து தான் ஸ்பேஸ் அரௌண்ட். அது வந்து இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு 20 பிக்சல் இருக்குன்னா 20 + 20 40 இருக்கும் இங்க. ஆனா இப்போ இந்த ஸ்பேஸ் ஈவன்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இங்க 20னா இந்த இடத்துலயும் 20 தான். 20 இங்க 20னா இங்கேயும் 20, இங்க 40னா இங்கேயும் 40. அந்த டிஃபரன்ஸ் சரிதான்? அப்படிதான் இங்க உட்காந்துருக்கு ஈக்குவலி அப்படிதான். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி லே அவுட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகே, இந்த ஒன்று முடிச்சிருக்கோம். இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்டுக்கு இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து அது எப்படி எப்படி அலைன் ஆகுது அதெல்லாம் எடுத்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ அலைன் ஐட்டம்ஸ்லாம் என்னன்னு பார்க்கணும். சரி, நான் என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் ஈவன்லி இருக்கட்டும், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு இருக்கு. ஐட்டம்ஸ் சென்டருக்கு போலையா? என்னோட ஹைட்டு கொஞ்சம் கொடுத்து பார்ப்போமா? இதுக்கு ஹைட் கொடுத்தா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஹைட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் வெறுமனே. ஹைட்டு கொடுத்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சென்டரில் இருக்குது, தெரியுதா? அதாவது எப்படி இருக்குன்னா, இது இந்த ஹைட்டு கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்கும்னா, எல்லா எலமெண்ட்டும் சென்டரில் வந்து உட்காந்துரும். இந்த மாதிரி சென்டருக்கு போயிடும். இந்த மாதிரி சென்டருக்கு வந்துடும். அதாவது வெர்டிக்கலா சென்டர் ஆகும்.
இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுக்கும்போது ஹரிசாண்டலாக சென்டராகவோ ஹரிசாண்டலாக ஸ்டார்டிங்லேயோ ஹரிசாண்டலாக எண்டுலேயோ அல்லது ஈவனாகவோ ஸ்ப்ரெட் ஆனிச்சா. ஆனால் இப்போ எப்படி நடக்கும்னா ஹரிசாண்டல் அதாவது வெர்டிக்கலாக நடக்கும் அலைன் ஐட்டம்ஸ் கொடுக்கும்போது. அங்கே இங்கே அதுதான் நடக்குது. தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? இல்லை உங்களுக்கு எதுவும் குழப்பம் இருந்தால் சொல்லலாம், நான் இதை இப்போ எடுத்து விட்டுறேன். தெரியுதா? சரி, ஸோ நம்ம இன்னும் இதில் இன்னும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதே போல் கொடுப்போம். அலைன் ஐட்டம்ஸ் ஸ்டார்டிங்கில் போய் உட்காந்து அதே போல் எண்டு இப்போ இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா எனக்கு எல்லாமே வேணும், அதாவது எல்லாமே என்ன வேணும் வேணும்னா, அதாவது எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது எல்லா வேல்யூஸையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா, ஃப்ளெக்ஸுன்னா அந்த ஃப்ளெக்ஸு கண்டெய்னருக்கு ஜஸ்டிஃபை கண்டெய்னர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அலைன் ஐட்டம்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது தெரிஞ்சால் போதும். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுன்னா, ஜஸ்டிஃபை கண்டெய்னர் ஹரிசாண்டல் உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸை சென்டர் பண்ணும் அல்லது ஸ்டார்டிங்கில் எடுத்து வைக்கும். அதாவது ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டாக கொடுக்கும் ஜஸ்டிஃபை கண்டென்ட். அலைன் ஐட்டம்ஸ்னால் வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டாக கொடுக்கும். அப்படின்ற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே, இது இப்படி தான் வருது, இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்றது. இப்போ நான் சொல்லும்போது பார்த்த மாதிரி இருக்கும், பின்னாடி மறக்கலாம். அது தப்பு இல்லை. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். மற்றபடி அதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு நம்ம கற்றுக்கலாம், நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போதே கற்றுக்கலாம் அப்படின்றது என்னோட ஐடியா. உங்களுக்கு அதில் எதுவும் மாறுபாடு இருந்தாலும் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சிருக்கா? இல்லை எதுவும் கொஸ்டின் இருக்கா? நான் இப்போ நான் வந்து ஒரு இது பார்த்துருக்கேன், ஜஸ்டிஃபை செல்ஃப்னு ஒன்று இருக்கா? ஜஸ்டிஃபை செல்ஃப் கொடுக்கணுமா? அதாவது ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல ஜஸ்டிஃபை செல்ஃப்னு ஒன்று இருக்கு, கரெக்டா? அது என்ன இல்லை, அது ஆக்சுவலாக அது என்ன பண்ணும் சேமா அப்படின்னு தெரியல. இந்த செல்ஃப்னா ஜஸ்டிஃபை செல்ஃப் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அது முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜஸ்டிஃபை செல்ஃப். ஜஸ்டிஃபை செல்ஃப் ஸ்டார்ட். ஓகே, ஜஸ்டிஃபை செல்ஃப்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இல்லை, ஜஸ்டிஃபை செல்ஃப் இன் ஃப்ளெக்ஸ். Okay, to justify to all சரி, the CSS justify self property is ignored in Flexbox layout.
இட் இஸ் டிசைன் டு அலைன் ஐட்டம்ஸ் அலாங் த இன்லைன் ஆக்சிஸ் வித்தின் ஏ கிரிட் கண்டெய்னர் நாட் அ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். அப்போ ஜஸ்டிஃபை செல்ஃப்ன்றது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கிரிட்னு ஒன்று படிப்போம்ல. கிரிட்னு ஒன்று நாளைக்கு படிப்போம். ஏன்னா நாளைக்கு இந்த ஃப்ளெக்ஸ் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. சரியா? நீங்கள் அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கன்னா இது யூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்டிஃபை செல்ஃப் வந்துட்டு நீங்கள் கிரிட்டில் தான் யூஸ் பண்ண முடியும், இங்கே யூஸ் பண்ண முடியும். இதை எடுத்துட்டோம். சரி, இப்போ அலைன் ஐட்டம் சென்ட். ஸோ அலைன் ஐட்டம்ஸும் இருக்குது. நீங்கள் அதையும் கொஞ்சம் என்னென்ன பொசிஷனுக்கு அது மாறுதுன்றத ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா இருக்குது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு தேவைப்படும் போது என்னென்ன தேவைப்படுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்போ சரி, அடுத்ததாக பார்க்கலாமா? அலைன் ஐட்டம்ஸ், அலைன் கண்டென்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் ரேப்னா என்னன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அலைன் கண்டென்ட் இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பாக்ஸஸ்லாம் ஆட் பண்ண போறேன். சரி, 5. சார் இங்க ஐட்டம்ன்ற கிளாஸ் எங்க சார் போட்டிருக்கீங்க? புரியலங்க. ஐட்டம்ன்ற கிளாஸ் எங்க போட்டிருக்கீங்க? கிளாஸ் கண்டெய்னர் தான் இருக்கு, ஆனா நம்ம உங்க போட்டு ஓகே ஓகே சார் போட்டிருக்கோமா? தெரியுதா? போட்டிருக்கீங்க. இல்ல போட்டிருக்கீங்க சார், நான் எனக்கு போட்டு வரல அதனால கேட்டேன். சரி, இந்த இருக்குல்ல கிளாஸ் ஐட்டம். சரி, இந்த மாதிரி இருக்கு இதுக்குள்ள. சரி, இப்போ நான் இதை வித்த கொஞ்சம் கம்மி பண்ணேன். சரி, இதை வித்து என்ன பண்ண போறேன்னா ஒரு 200-300 பிக்சல் தரணும். என்ன ஆகுது, இந்த பாக்ஸ் தாண்டி வெளியே போகுது. கரெக்டா? இதோட வித்து இவ்வளோ இருக்கு. இப்போ இந்த கண்டென்ட், அதாவது எனக்கு உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் அதிகமாக்கும் போது எனக்கு இந்த பாக்ஸையும் தாண்டி போகுது. ஆனா எனக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே வேணும். ஆமா, அது ஸ்ரிங்க் ஆயிக்கும். அதுக்காக நான் ஐட்டம்க்கு நான் எதுவுமே கொடுக்கல, வித் எதுவுமே கொடுக்கல. கரெக்டா? 100 பிக்சல் கொடுத்துருக்கேன்னா அது ஸ்ரிங்க் ஆயிக்கும். அதாவது நீங்க 100 பிக்சல் கொடுத்தீங்கன்னா இதோட ஃபுல் வித் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி 100 பிக்சல் இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா இது ஒரு 300 பிக்சலா, அப்ப இந்த கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது 100 பிக்சலா மாறும், ஈவனா மாறும். இந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். அது ப்ரௌசரே கால்குலேட் பண்ணிக்கும். இது எல்லாம் வந்து எனக்கு வந்து அதே சைஸ்ல இருக்கணும்னு ஃபீல் பண்ணணும்னா நான் என்ன பண்றது? அதுக்கு தான் நம்ம இன்னும் அடுத்து படிப்போம். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டமுக்குன்னு சொல்லி, ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ்க்குன்னு சொல்லி தனித்தனியா நம்ம படிக்க போறோம். நான் சொல்லியிருந்தேன்ல, ஒன்றுக்கு வித்து அதிகமா இருக்கு, ஒன்றுக்கு வித்து கம்மியா இருக்கு, இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அடுத்து பார்க்க போறோம், அதை பார்க்கலாம், கட்டாயமா பார்க்கலாம் நீங்க கேட்ட மாதிரி. இப்போ என்ன பண்ண போறேன்னா எனக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே வேணும். இவன் கீழே ஏன்னா ஃப்ளெக்ஸ் அலைன் ஐட்டம் எண்டில் இருக்காரு, அதனால அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துருவோம். சென்டர்ல இருக்கு. சரி, இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதில் நீங்கள் என்ன டிஃபால்ட்டாக என்னதுன்னா நோ ரேப்புன்னு தான் இருக்கும். நீங்கள் இது ரேப்புன்னு மாற்றிட்டீங்கன்னா பாருங்க, அந்த கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி ரேப் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே ஹைட் வந்து நம்ம ஒரு டிஃபால்ட் ஹைட் கொடுத்துருக்கறதுனால அந்த ஹைட்டையும் தாண்டி போகிறோம். சரியா? பாக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருக்கான். இப்போ பாருங்க, அந்த வித்து வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம கொடுத்த ஃபுல் வித் அட்ஜஸ்ட் ஆகும்.
சரியா? இது என்ன பண்ணலாம்னா இந்த ஹைட்டை வேணா எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் இந்த பாக்ஸோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுக்கு மாதிரி. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ரேப் ரிவர்ஸ்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணும், ரிவர்ஸில் மாற்றிடும். 1 2 3 4 அப்படியே டாப்ல இருந்ததெல்லாம் பாட்டம்ல இருந்து டாப். ஸோ நீங்கள் இது சீட்டு கட்டு மாதிரி நீங்கள் எப்படினாலும் அதை இந்த மாதிரினாலும் மாற்றிக்கலாம். எப்படி வைக்கணுமோ உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி வச்சுக்கலாம். சரி, இப்போ இதில் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இதில் அலைன் கண்டென்ட் ஒன்று இருக்கு. அலைன் கண்டென்ட் சென்டர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? சரி, ஹைட்டை 100% மாத்துறேன். ஏதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன ஆகுது அப்படின்னா சென்டர்ல இது அலைன் ஆகும், பட் இதோட ஹைட்டு வந்து பத்தாததுனால கொஞ்சம் அப்படி பிஹேவியர் இருக்கு. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். 100% தருமா? டிஃபால்ட். ஓகே, ஒரு 80. சரி, என்ன பண்ணலாம்னா அந்த செல்ஃப் ஏதாவது மாற்றி பார்ப்போம். லைன் கண்டென்ட் சென்டர் எண்டு ஏதாவது ஒரு 2 பாக்ஸ் வேணா கம்மி பண்ணி பார்க்குறேன், ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு. ஹைட் 80%. ஓகே, அதாவது அலைன் கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் ரேப் இருக்குல்ல, ஃப்ளெக்ஸ் ரேப் இருந்தால் மட்டும்தான் அலைன் கண்டென்ட் ஒர்க் ஆகும். டிஃப்ரென்ஸை எப்படி எடுத்துகிட்டு வர்றது, ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குதான்னு பார்ப்போம். அலைன் கண்டென்ட் ஃப்ளெக்ஸ். ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கு ஜிக்ஸ் ஃபார் எக்ஸ். சரி, இப்போ என்னதுன்னா மெயின் கண்டெய்னர் ஒருத்தர் இருக்காரு. சரி, பேக்ரவுண்ட் கலர் டிவ் மெயின் கண்டெய்னர். ஓகே, இப்போ என்ன நடக்கும்னா ஓகே நான் அங்கே இருக்கிற மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து விடணும். அலைன் ஐட்டம் சென்டர் ஒன்று இருக்கான், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட் இல்லைல்ல, டிஃப்ரென்ஸ் தெரியுதா பார்ப்போம். அலைன் கண்டென்ட் என்ட்டு ஸ்டார்ட். ப்ரெஸ் ஆகுறதுல எதுவும் டிலே இருக்குதா? சரி, ஓகே, சரி. இப்போ மெயின் கண்டெய்னர்னு ஒன்று இருக்கு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மெயின் கண்டெய்னர் டிவ் ஃபுல்லாக இது ஒரு மெயின் கண்டெய்னர். இந்த டிவ்வுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். அதாவது அந்த ஐட்டம்ஸ் எங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் ஒரு 400 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, ரேப்பு. சரி, அதுக்கப்புறமா மெயின் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டிவ்வுக்கும் வித் 100 எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஹைட்டு மட்டும் தரலையோ. ஹைட் எதுவும் கொடுத்துருக்காங்களா?
ஓகே, எதுவுமே இல்லை. சரி, நம்மளும் அந்த ஹைட் ப்ராப்பர்ட்டி எடுத்து பார்ப்போம், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு. ஹைட் ப்ராப்பர்ட்டி யாருக்கு? இவருக்கு. நமக்கு மட்டும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. சரி, ப்ரோ ஹைட்டை வந்து ஒரு 100 மேல போட்டு பார்த்துக்கலாம். எந்த ஹைட்டுங்க? மெயின் கண்டெய்னரோட ஹைட்டை. கண்டெய்னரோட ஹைட்டா? அலைன் கண்டென்ட் ஸ்டார்ட்ல கொடுத்துருக்கேன். ஓகே, மெயின் கண்டெய்னரோட ஹைட்டு ஹைட்டை எடுத்துட்டோம்னா டிஃபால்ட்டா உள்ள இருக்க கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஏற்ற மாதிரி இல்ல ப்ரோ 100க்கு மேல 100% மேல தரணுன்றீங்களா? ஆமா. சரி, கண்டெய்னர் ஓகே 100% பதிலாக நான் வந்து என்ன பண்றேன்னா பிக்சல்ல தர்றேன். ஒரு 1000 பிக்சல் தர்றேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ தெரியும் நமக்கு, ஏன்னா இது ஸ்டார்டிங்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா அலைன் கண்டென்ட் ஸ்டார்ட்னு இருக்குதா, இதை சென்டருக்கு மாற்றணும். சென்டருக்கு மாறுதா? அப்போ இந்த அலைன் கண்டென்ட் எங்க ஒர்க் ஆகும்னா ஃப்ளெக்ஸ் ரேப் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு அதுக்கு தேவையான ஹைட் நம்ம தராதனால அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இப்போ அவர் சொன்ன மாதிரி நம்ம நல்ல ஹைட்டு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. சென்டர் எண்டு இல்லைன்னா ஃப்ளெக்ஸ் எண்டுக்கு போய் புரியுதா? இல்லை இதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? ப்ரோ அலைன் ஐட்டம் இப்படித்தானே ஒர்க் ஆகுது, அதுவும் மிடில் தான். அலைன் ஐட்டம் ஒர்க் ஆகுது. இதை எடுத்துடுறேன். அப்புறம் எப்படி இருக்கு தெரியுதா? ட்ராப் பண்ணியிருக்கிறதுனால அதோட டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி மாறுது. அந்த ஸ்பேஸ் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துருக்கோம் கரெக்டா, அந்த 2 லைன் எப்படி மாறுது? இந்த ரேப் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த ரேப் பண்ணும்போது நீங்கள் அலைன் ஐட்டம் கொடுக்கக்கூடாது, அலைன் கண்டென்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் வரும். சென்டர் கொடுத்தோம்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சா, ஸ்ட்ரெச் கரெக்ட், ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரெச் இந்த ஃபுல் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிக்கும். அதுவே தெரியுதா டிஃப்ரென்ஸ்? அலைன் ஐட்டமுக்கும் அலைன் கண்டென்ட்டுக்கும். ஃப்ளெக்ஸ் ரேப் யூஸ் பண்ணும்போது அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அலைன் கண்டென்ட் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ரைட், சரி. அப்போ நமக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு அலைன் கண்டென்ட்டையும் எடுத்துடுறேன். சரியா? ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஓகே, அந்த ஹைட்டு கூட இப்போ தேவையில்லை. ஸோ அதனால் அதுவும் கம்மி பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ரைட்டா? சரி, இப்போ இதுக்கான காலம்னு மாற்றிடுவோம். அப்போ இவர் கீழே 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 வந்துட்டாங்க. ரைட்டா? சரி, இப்போ இந்த ஹைட்டை எடுத்து விட்றேன். இப்போ இந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? இது டாப்ல இருக்கு, ஏன்னா அதான். சரி, இப்போ நான் அந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்னு ஒன்று பார்த்தோம்ல, ஜஸ்டிஃபை கண்டென்ட் முன்னாடி பார்த்தோம்ல,
சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்க எங்க சென்டர் ஆயிருக்கு, வெர்டிக்கலா சென்டர் ஆயிருக்கு, தெரியுதா? ஆமா. ம். ஏன்னு ஏதாவது ஐடியா இருக்குதா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். மெயின் ஆக்சிஸ் ஆ எனக்கு ஜஸ்டிஃபை பண்ண மெயின் ஆக்சிஸ், அலைன் ஐட்டம் வந்து கிராஸ் ஆக்சிஸ். கரெக்ட் கரெக்ட் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. அபிராமி அவர் சொல்றது புரியுதா இல்லை உங்களுக்கு? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது சார். சரி, நீங்கள் முன்னாடியே என்கிட்ட கேட்டீங்க ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு, மேபி உங்களுக்கு அது ஆல்ரெடி கொஞ்சம் ஐடியா இருந்திருக்கலாம். ஸோ அப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் எதில் ட்ராவல் ஆகும்னா மெயின் ஆக்சிஸில் ட்ராவல் ஆகும், அலைன் ஐட்டம்ஸ் கிராஸ் ஆக்சிஸில் ட்ராவல் ஆகும். சரியா? அப்போ நீங்கள் இப்போ ஓகே. அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் கொடுப்போம். இப்போ அங்கே போய் பார்ப்போம் சென்டரில் இருக்கா, மெயின் கிராஸ் ஆக்சிஸில் சென்டர் வந்துட்டா. இப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த கிராஸ் ஆக்சிஸ் மெயின் ஆக்சிஸ் எங்கே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலமாகவோ அல்லது ரோவாகவோ இருக்கும்போது அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்றது இங்கே பார்த்துக்கலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் மெயின் ஆக்சிஸில் ட்ராவல் ஆகும், அலைன் ஐட்டம்ஸ் வந்து கிராஸ் ஆக்சிஸில் ட்ராவல். ஸோ இந்த கிராஸ் ஆக்சிஸும் மெயின் ஆக்சிஸும் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை பொறுத்து மாறும். சிம்பிள். சரி, அப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னது, இந்த ஐட்டம்ஸ், அதாவது நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஐட்டம் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னா என்னது உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னா என்னது, உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ், கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் தான் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். அதாவது இந்த ஃப்ளெக்ஸா மாத்திருக்கோம், ஒரு கண்டெய்னர் ஃப்ளெக்ஸா மாத்திட்டோம்னா அதுக்குள்ள அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். இப்போ ஃப்ளெக்ஸ், ஒரு கண்டெய்னர் ஃப்ளெக்ஸா இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸுக்கும் ஃப்ளெக்ஸோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது என்னது அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ நான் திரும்ப என்ன பண்றேன்னா காலம் கொடுத்துட்றேன், சரி ரோ கொடுத்துட்றேன். ரோ கொடுத்துட்டு நீங்க அதே இதை காலமுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாதிரி இருக்கு ரைட்டா. இந்த ஹைட்டை எடுத்து விட்டுறேன். ஹைட்டை எடுத்து விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மேபி ஈஸியாக இருக்கும். சரி, இந்த ஹைட் இல்லாதனால அந்த அலைன் ஐட்டம் சென்டர் இருக்கிறது பெருசாக தெரில. சரி, ஓகே. சரி, பெரிய ஹைட்டு வித்தும் பெருசாக இல்லாதனால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா வித்தை வந்து இங்கே கமாண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா டிஃபால்ட் வித்து போயிடும். ஸோ இப்போ இங்கே சென்டருக்கு போயிடும். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளெக்ஸில் இங்கே ஆர்டர்னு இருக்கு. ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ, ஓகே. ஆர்டர் பண்ணு, ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஆர்டர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை இங்கே வச்சுக்க வேண்டாம், இங்கே வச்சுக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடி தரப்போறேன். ஐடி என்ன பண்ண போறேன்னா div 1 அப்படின்னு கொடுக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி இது 2, இது 3, அடுத்ததான் இது 4. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒவ்வொரு ஐடியா எடுத்து யூஸ் பண்ணணும். div 1 இவனுக்கு ஆர்டர் div 1ல இருக்கவன 4ன்னு மாத்துறேன்.
3 4. சரி, இப்போ டிப்பு 2ல இருக்கவனை 3ன்னு மாத்துறேன், 3ல இருக்க போறவனை 2ன்னு மாத்துறேன், 4ல இருக்கவனை 1 மாத்தப்பட்டோம். அங்க போய் பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஆர்டர் மாறி இருக்கு, தெரியுதா? 4 3 2 1. எப்படி ஆர்டர் மாறிச்சுன்னா நீங்க இங்க போட்டிருக்கிறதுனால ஆர்டர் மாறி இருக்கும். சரி, இப்போ இந்த இங்க 4வது 4th பொசிஷன் இவனை 3ஆவதாகவும், இங்க இருக்காங்க இவனை 1ஆவதாகவும் மாத்திடுறேன். பாருங்க, டிஃபரன்ஸ் இருக்காங்க. ஐட்டம்ஸ் div 2 வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போகணும். போயிடுச்சு பாருங்க. பாக்ஸ் 2 வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும், பாக்ஸ் 3 வந்து செகண்ட் பொசிஷனுக்கும், பாக்ஸ் 4 வந்து தேர்ட் பொசிஷனுக்கும், பாக்ஸ் 1 வந்து ஃபோர்த் பொசிஷனுக்கும் இருக்கு. தெரியுதா? இந்த ஆர்டர் என்ன கொடுத்துக்கோமோ அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸும் அதோட லொக்கேஷனை மாத்திக்கு. நீங்க HTML-ஓட எலமெண்ட்டை மாத்தல, CSS வச்சு நீங்க மாத்துறீங்க. அது என்ன ஆர்டர்ல போகணும் அப்படின்றத ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வச்சு மாத்துறீங்க. புரியுதா? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா அதுல? புரியுதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? புரியுது. ஓகே, சரி சரி சரி. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்டர் யூஸ் பண்ணி நீங்க என்னென்ன ஆர்டர் வேணுமோ அதை மாத்திக்கலாம். இந்த ஆர்டர் எல்லாத்தையும் கமெண்ட். சரி, அப்புறம் இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோன்னு ஒன்று இருக்கு. ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னு ஒன்று இருக்கு. அது நான் வந்து இப்போ இங்க 2 கொடுக்குறேன். மற்றெல்லாம் 1. சேவ் கொடுத்தாச்சு. இப்போ இவன் ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கான். மற்ற எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஈவனா அந்த ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஃப்ளெக்ஸ் க்ரோ என்ன பண்ணணும்னா யாருக்கு அதிகமான வேல்யூ இருக்குதோ அவர் அதிகமான ஸ்பேஸ் எடுத்துப்பாரு. அப்போ இவரை நான் என்ன பண்றேன்னா இங்க 3ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 2வது இருக்கிறவருக்கு 3 கொடுத்துட்டேன்னா இப்போ அவரோட ஸ்பேஸ் அதிகமாயிருக்கும். கம்பேர் பண்ணும்போது இங்க விட இங்க ஸ்பேஸ் அதிகமாக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக கம்மியாக தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் கொடுத்தோம்னா இவனை 4ன்னு கொடுத்தோம்னா இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். தெரியுதா? இவனோட ஸ்பேஸ் வந்து பெருசா இருக்கும், இவன் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கம்மியா இருக்கும். அதாவது இந்த 2 பாக்ஸை விட இவன் கொஞ்சம் கூட இருப்பான். ஏன்னா க்ரோ வந்து யாருக்கு வேல்யூ அதிகமா இருக்கோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி க்ரோ ஆயிப்பாங்க. உள்ள இருக்கிற ஸ்பேஸ், அதாவது அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்கோட ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க அந்த ஸ்பேஸை. புரியுதா? அப்போ நீங்க உங்களுக்கு அந்த நீங்க ஒரு லே அவுட் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ஒரு இடத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா வேணும் ஒரு ஒரு பாக்ஸுக்கு மட்டும் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1. புரியுதா? இல்லை இதுல எதுவும் கொஸ்டின் இருக்கு? புரிஞ்சு. சரி, அப்போ இதையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ என்னன்னா ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க சேவ் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். சரி, ஃப்ளெக்ஸ்
ஸ்ட்ரிங்க்னு ஒன்று இருக்கு. நீங்கள் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இதில் சும்மா ஒன்று கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் இல்லையா? சரி, ஸ்ட்ரிங் எல்லாத்துக்கும் கொடுப்போம். கொடுக்குறேன். ஜஸ்டிஃபை சென்டரா ஒதுக்கி எடுத்து விட்றேன். டிஃப்ரென்ஸ் இல்லையா? கொஞ்சம் அதிகமாக கொடுத்து பார்ப்போம். ஓகே, இங்கே ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையோ சரி. இப்போ இந்த என்ன பண்ணலாம்னா இந்த வித்துன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ தெரியுதா? ஸ்ட்ரிங் ஆயிருக்கான் தெரியுதா? அதாவது சுருங்கி இருக்கான். வாங்க, ஸ்பேஸ் அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் வந்து ஆகலை. அங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிங் ஆகிப்பான். இங்கே இருக்கிற ஸ்பேஸ் சின்னதாகுதுல்ல, அப்போ முன்னாடி வந்து என்ன ஆனான்னா ஸ்ட்ரிங் கொடுக்கலாம் வெளில போயிடுவான். இப்போ என்ன ஆகாதுன்னா வெளில போக மாட்டான். அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ யாருக்கு அதிகமான வேல்யூ இருக்குதோ அவன் அதிகமாக ஸ்ட்ரிங் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. மேபி இவனை ஒரு 2 இங்கே 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதா? இந்த ஸ்ட்ரிங்க் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவர் வந்து அதிகமாக ஸ்ட்ரிங் ஆகிருப்பார். சரி, இதான் டிஃப்ரென்ஸ். ஸ்ட்ரிங்ன்றது இது. அப்புறம் பேசிஸ்னு ஒன்று இருக்குது. பேசிஸும் நீங்கள் வந்து இந்த க்ரோ மாதிரி தான். நீங்கள் பிக்சலில் வேல்யூ கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ வித்து வேணுன்றதை டிஃபைன் பண்ணி க்ரோ வந்து என்ன நடக்கும்னா அதில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ரோ ஆகும். சரியா? ஃப்ளெக்ஸ் பேசிஸ் ஒன்று இருக்கு. இது ஒரு பிக்சல் தர்றேன்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? சரி, எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இவன் ஒரு 70 பிக்சல் தர்றேன். சேவ் பண்ணிட்டேன். இவனோட வித்து மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா தெரியுதா? இவனை கம்பேர் பண்ணும்போது. சரி, இப்போ இந்த ஒருத்தனுக்கு ஒரு 60 கொடுக்குறேன். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இவன் கொஞ்சம் பெருசு. பாக்ஸ் 2 கம்பேர் பண்ணும்போது பாக்ஸ் 4 பெருசு. இப்போ நீங்கள் கேட்டிங்களா உங்களுக்கு எனக்கு ஈவனாக வேணும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம். என்ன வித்து வேணுமோ அந்த பேசிஸ் கொடுத்தோ அல்லது அந்த ஸ்பேஸ் நிறையா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு க்ரோ கொடுத்தோ நீங்கள் உங்களோட ஐட்டம்ஸை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இன்னும் நிறையா ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து பெரிய கான்செப்ட். உள்ள நிறையா ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் grip கிடைக்கும். இப்போதைக்கு என்னென்ன இருக்குதுன்றதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் ரொம்பையும் இனிஷியலாக ரொம்ப பார்த்து நீங்கள் வந்து என்ன செய்ய கன்ஃபியூஸும் ஆகாதீங்க. ஜஸ்ட் அப்படி பார்த்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் நம்ம இப்போ நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கலாம். நீங்கள் வேலை உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, சிஎஸ்எஸ்லாம் யூஸ் பண்ணி ஃப்ளெக்ஸ்பாக்ஸ், அப்போ இன்னும் கொஞ்சம் கற்றுக்க முடியும். ஸோ பிகினராக கொஞ்சம் பேசிக் லெவலில் இருந்தே போகிறது நல்லது, இதோட கான்செப்டை பிடிச்சி போகிறது. சரி, ஆல்மோஸ்ட் நம்ம ஓரளவு கவர் பண்ணிட்டோம். ஓரளவு இல்லை, ஒரு 80% நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் நல்லா grip கிடைக்கணும்,
எப்படி அலைன்மெண்ட் லே அவுட்லாம் மாறுதுன்றது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நல்லா ப்ராஜெக்ட்ஸில் இதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த grip கிடைக்கும். சரி, ஓகே, சரி. அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேங்க, எதுவும் சொல்ல வர்றீங்களா யாரும்? இல்ல சார். ஓகே, இது எல்லாத்தையுமே நான் இப்போ கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன். பாருங்க, எல்லாமே இப்போ ஈக்குவலாக இருக்கு. சும்மா நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃப்ளெக்ஸ் 1ன்னு கொடுக்குறேன். பாருங்க, இவனுக்கு மட்டும் கொஞ்சம் அது வேல்யூ அப்ளை இருக்கு, கொஞ்சம் சுருங்கியிருக்கான். 2ன்னு கொடுப்போம். என்ன ஆகுது, இது ஸ்ட்ரிங்க் ஆகுதா? சரி, இந்த வித்தை எடுத்துட்டோம்னு வைங்களேன். இங்க இருக்கிற வித்தை நான் இப்போ எடுக்கிறேன். பாருங்க என்ன ஆயிட்டு. அப்போ வித்து கம்மியா இருக்கும்போது அவன் ஸ்ட்ரிங் ஆனான். நல்லா பார்த்துக்கோங்க, வித்து கம்மியா இருக்கும்போது அவன் ஸ்ட்ரிங் ஆனான். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பாக்ஸோட வித்து கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிங் ஆயிக்கும். அல்லது பாக்ஸோட வித்து அதிகமா இருந்துச்சுன்னா க்ரோ கொடுத்துருக்கீங்கன்னா பாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி க்ரோ ஆயிக்கும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? அதாவது ஃப்ளெக்ஸோட வித்து வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ள இருக்கிற ஐட்டம் ஸ்ட்ரிங் ஆயிக்கும். நீங்க வித்து வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா க்ரோ வேல்யூ கொடுத்துருக்கீங்கன்னா க்ரோ ஆகுற அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி க்ரோ ஆகும். சரி, இப்போ நான் ஃப்ளெக்ஸ் 1 2ன்னு கொடுத்தேன். இப்போ 1ன்னு கொடுத்துருந்தேன். இப்போ நான் 1ன்னு கொடுத்துருந்தாலுமே அதே இதான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பாருங்க, அதே எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அப்போ அதுக்கு தான் நான் இங்கே ஒன்று மார்க் பண்ணி வச்சிருந்தேன், ஃப்ளெக்ஸு. நீங்கள் ஃப்ளெக்ஸுன்றது ஒரு ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஷார்ட் அண்ட்னா என்னது? ஃப்ளெக்ஸ் க்ரோ, ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்கு, ஃப்ளெக்ஸ் பேசிஸ், இந்த மூணையும் ஷார்ட் அண்டாக அப்படி போட்டுக்கலாம். சரியா? உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் நம்ம அந்த பேடிங்க்கெலாம் கொடுப்போம்ல, பேடிங்க்கு கொடுத்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? பேடிங் மார்ஜினுக்கு நம்ம சிங்கிள் வேல்யூவை கொடுத்தோம்னா எல்லா சைடுக்கும் அப்ளை ஆகிற மாதிரி இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் அப்ளை ஆகும் நீங்கள் சிங்கிள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா. அதனால தான் இங்கே வந்து க்ரோ ஆயிருக்கு. சரி, இப்போ நான் இங்கே ஃப்ளெக்ஸ் 2 கொடுத்தேன்னா, ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன், இவனுக்கு நான் 2ன்னு கொடுத்துட்டேன். ஏதோ சிண்டெக்ஸ் எரர் இருக்குதோ? ஆமாம், எஸ், ஃப்ளெக்ஸ் 2ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இவன் பெருசாகிடும். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் நிறைய இருக்கு, பெரிய வித்து இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி க்ரோ ஆகிடும். இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் அப்ளை ஆகும் ஃப்ளெக்ஸில் வந்து, இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் அப்ளை ஆகும். இது ஒரு ஷார்ட் அண்ட் வேல்யூ. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஷார்ட் அண்ட் வேல்யூ தான் ஃப்ளெக்ஸுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இதில் 3 வேல்யூ நீங்கள் செப்பரேட்டாகவும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்த மாதிரி ஒரே மாதிரியாகவும் வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். புரியுதா? 2050 பிக்சல்னா இல்ல அது ஒரே டவுட். இந்த 2050 பிக்சல்னு வச்சுக்கிறீங்கல்ல, எதுங்க இதுவா? இப்போ வந்து 2 அதுக்கப்புறம் 0 அதுக்கப்புறம் 50 பிக்சல். இப்போ வந்து க்ரோ ஆகுறப்ப இப்போ நான் வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு, அதுல இருக்க எல்லா ஐட்டம்ஸ்க்கும் நான் வந்து இது கொடுக்குறேன்னா அப்போ வந்து க்ரோ ஆகுறப்ப எல்லாமே மேக்ஸிமம் 50 பிக்சல் வரை அது போகும் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்க. அதே தான். அதாவது எப்படி நடக்கும்னா, யாருக்கு அதாவது க்ரோ ஆகும்போது எந்த ஐட்டம்க்கு நீங்கள் 50 பிக்சல் பேசிஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவன் வித்து இதாகும். இப்போ க்ரோ வேல்யூ இங்கே 2 கொடுத்து வந்து ஒரு 5 ஐட்டம்க்கு வந்து ஒரே இதே ப்ராப்பர்ட்டியே கொடுக்குறேன்னா அப்படின்னா ஈவனாக இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எந்த டிஃபரன்ஸ்? ஸ்ட்ரிங் வந்து 0 தானே கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங்க்கு நீங்கள் 0 தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் இது வித்து பெருசாக இருக்குல்ல. நான் சொல்றேன் பாருங்க, இப்போ இதுக்கு 1ன்னு கொடுக்குறேன், சும்மா உதாரணத்துக்கு கொடுக்குறேன். ஏன்னா எல்லாமே நம்ம 3ஐயும் தனித்தனியாக கொடுத்தாலும் ஒன்று தான், இந்த மாதிரி கொடுக்குறதும் ஒன்று தான். நான் என்னன்னா எல்லாத்துக்கும் 1 கொடுத்துட்றேன். சரியா?
எல்லாமே ஈவனாக தானே இருக்கு, எல்லா வேல்யூம் அப்ளை ஆகிருக்கும், ஈவனாக அப்ளை ஆகிருக்கும். வித் இப்போ இதே இது நம்ம அந்த வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா ஈவனாக ஸ்ட்ரிங் ஆகிருக்கும். அந்த வித்தை வந்து எடுத்து விட்றோம் பாருங்க, ஈவனாக இருக்கும். இல்லை நீங்கள் இன்னும் ஓகே. இப்போ 0 கொடுத்தோம்னா 0 இப்போ யாருக்கு அதான் ஏதாவது ஒன்று 0 கொடுத்தோம்னா அவர் கொஞ்சம் டவுன் ஆவார், அவ்வளோதான். ஸ்ட்ரிங் அதிகமாகும். ஓகே ஓகே. அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் அந்த ஃப்ளெக்ஸ் வேல்யூ யாருக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க அட்ஜஸ்ட் ஆவாங்க. ஸோ யார் டாமினன்ட் வேல்யூ வச்சுருக்காங்களோ அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த கண்டெய்னரோட ஸ்பேஸை பொறுத்து அவங்க ஸ்விங் ஆகணுமா, க்ரோ ஆகணுமா, பேஜஸ் இன்க்ரீஸ் ஆகணுமா, அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும், அவ்வளோதான். சரியா, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஒரு வேல்யூ கொடுத்தேன். ஆனால் நீங்கள் காமனாக ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா ப்ரௌசரே அது ஈக்குவலாக பிரிச்சுக்கும், யார் வேணும் யார் வேண்டாம் எப்படி எடுத்துக்கணும், அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சரி, வேற எதுவும் இருக்குதா? ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ, ஸ்ட்ரிங், பேசிஸ், ஆர்டர், சரி எல்லாமே பார்த்துட்டோம். ரேப்பு, கண்டென்ட், லைன் ஐட்டம்ஸ், ப்ராசஸ், ஓகே. சரி, அப்போ இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? ஏதாவது கன்ஃபியூஷன் அல்லது புரியாம? இல்ல இல்ல சார், இல்லை, எல்லாமே புரியுது. சரி ஓகே. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க சொல்லி கொடுத்ததை வச்சு ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சு பண்ண முடியுது. அப்படியா? ஆமா சார். தேங்க்யூ, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இல்லை எனக்கு தெரியாமலே போயிருக்கோம். சரி, ஆமா.